ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன சென்டென்ஸ் பார்க்குறோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, காரணம் தெரியுமா? அதாவது ஒரு பர்சன் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏன் பேசலை, அவங்க எதுக்காக பேசலை, ஏதாச்சும் ரீசன் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை டு யூ நோ த ரீசன் அப்படின்னு கேட்கலாம். டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, த ரீசன்னா காரணம். நீங்கள் அதை மீண்டும் செய்ய முடியுமா, நீங்கள் அதை திரும்ப செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறத எப்படி இப்போ கேட்போம் அப்படின்னா, குட் யூ ரிப்பீட் தட், குட் யூ ரிப்பீட் தட் அப்படின்னா நீங்கள் அதை திரும்ப செய்ய முடியுமா, செஞ்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறது. நீங்கள் வெளியே செல்ல தயாரா, வெளியில் போகலாமா, வெளியில் போகலாம் ரெடியா அப்படின்னு கேட்குறது. ஆர் யூ ரெடி டு கோட், ஆர் யூ ரெடி டு கோட் அப்படின்னா நீங்கள் வெளியில் போக தயாரா, ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை தான். அது உண்மையா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது சரியா தப்பான்னு தெரில, அது உண்மையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது உண்மையா அப்படின்னு கேட்குறத இஸ் த ட்ரூ. ஏன்னா கொஷின் கேட்கும் போதே எல்லாத்துக்கும் தெரியும், ஆர் இஸ் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் போட்டுக்கும். இஸ் த ட்ரூத் அப்படின்னா அது உண்மையா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக வியந்து கேட்போம் இல்லையா? நெக்ஸ்ட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு நம்ம யாராச்சும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கொஷின் கேட்டாங்கன்னா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஐ லைக் யூ வெரி மச், ஐ லைக் யூ வெரி மச் அப்படின்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் ஐ லைக் யூ வெரி மச். ஏன் என்கிட்ட பேச மாட்ற, சண்டை போட்டதுக்கப்புறம் பேச மாட்டாங்க, இல்லை அப்படின்னா காமனாகவே வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஜென்ரலாக வேணும்னே அவாய்ட் பண்ணுறத, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறத ஒய் டோன்ட் யூ டாக் டு மீ, ஒய் டோன்ட் யூ டாக் டு மீ அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம கொஷின் கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் ஒய் டோன்ட் யூ டாக் டு மீ அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரி பேசுகிற சென்டென்ஸை நீங்கள் நார்மலாக இருக்கும் போதே பேசி பழகுங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச. எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறது ஐ வாண்ட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஐ வாண்ட் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம அப்போசிட்டில் இருக்கவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா? ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அதை சொல்கிறது ஐ வாண்ட் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். எனக்கு இரவு சாப்பாடு வீட்டில் சாப்பிட ஆசை, நைட் எங்கே போகலாம் அப்படிங்க, எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுவாங்க இல்லையா? அதெல்லாம் சொல்லும்போது ஐ வாண்ட் டு ஈட் டின்னர் அட் ஹோம், ஐ வாண்ட் டு ஈட் டின்னர் அட் ஹோம் அப்படின்னா எனக்கு டின்னர் வந்து வீட்டில் சாப்பிட்ணும் போல் இருக்குது. நான் எதுக்கு போகணும், நீ போ அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு நம்ம ஒரு பிடிக்காத இடத்துக்கு போக சொன்னால் கேட்போம் இல்லையா? நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு கேட்குறத ஒய் ஷுட் ஐ கோ, ஒய் ஷுட் ஐ கோ அப்படின்னா நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு கேட்குறது ஒய் ஷுட் ஐ கோ அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி இந்த சென்டென்சஸில் மேக்ஸிமம் எல்லா சென்டென்சஸுமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ் தான் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க, அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. டாட்டா பை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன்.